ஹலோ வலிக்கணும்மா. வணக்கம் வணக்கம். சனிக்கிழமை காலை நேர வணக்கம். வாங்க, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். எத்தனை மணிக்கு வலிக்கணும்மா எழுந்திரிச்சிங்க? 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். 6:30 ஆயிடுச்சு. இன்னைக்கும் காலேஜ் இருக்கான், காலேஜ் போகணுமா. எங்களுக்கு பங்காளி வீட்டில் இன்னைக்கு ஒருத்தருக்கு 90 பண்ணிக்கிறாராம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு சொன்னாங்க போகலாம்னு நினச்சோம். அப்புறம் கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால போகல. கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அது ஒரு டயர் பஞ்சர்னாலும் போக முடியாதா மம்மி? அப்படித்தான் போக முடியாது. ஒரு டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. 90ன்னா அங்கே இருக்கு பக்கத்தில் முள்ள வேணும்னே வெட்டி வெட்டி போடுறாங்க. அதுதான் பஞ்சர் ஆயிடுச்சு பாவம். எம்மி 90 வயசுன்னா இப்போ வந்து அவங்களுக்கு 90 முடிஞ்சிருக்குமா இல்லை 90 முடிஞ்சிருக்கு? எப்பவுமே 60 முடிஞ்சாதே 60 சாந்தி பண்ணிக்குவாங்க. அப்படியா? இப்போ வந்து அவங்களுக்கு 91. அப்போ 91. அப்போ இந்த டேட்டில் தான் பிறந்திருப்பாங்களா? அப்படித்தான் இருக்கு. அது என்ன சனிக்கிழமை பண்றாங்க தெரியல. சனிக்கிழமையில பண்றாங்க தெரியல. 90 தான். அப்புறம் யாரோட வீடியோ பார்த்தீங்க? நேற்று அபிராமி அதோட கேஸ்ல இது தீர்ப்பு இன்னும் சொல்லியிருக்காங்க. அபிராமியோட புருஷன் நல்லா தான் இருக்காராம். அபிராமியை பத்தி இதுல நேற்று படிச்சேன். அபிராமியோட ஹஸ்பண்ட் நல்லா தான் இருக்காராம். அவர் அதே பேங்க்ல அதே வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காராம். அதே பேங்க்ல அதே வேலை தான் பார்க்குறாரு. அந்த ஏடிஎம்ல பணம் நிரப்புற வேலை தான் பார்க்குறாராம். சரி. அபிராமி மகனை தான் கொல்லணும்னு திட்டம் போட்டதான் அபிராமி. ஏன்னாக்க இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே அபிராமி வீட்டை விட்டு போயிடுச்சான். காணும்ன உடனே இந்த பையன் 7 வயசு பையன் சொன்னானா, அப்பா காணும்னு தேடினாராம். எங்க போய் தேடுறது அப்படின்னு யோசிக்கல. இந்த பையன் சொன்னானா, அம்மா வந்து இந்த அங்கிள்கிட்ட தான் பேசிட்டு இருப்பாங்க, இந்த அங்கிள் வீட்டுல போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தா இந்த அங்கிள் வீட்டுல இருந்துச்சு அந்த குட்டி அபிராமி. பிரியாணி கடைக்காரர் வீட்டுல. அதனால வந்து இது பிரியாணி கடைக்காரன் வீட்டுல நம்மளை காட்டி கொடுத்தது பையன்தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டுதான். ரெண்டாவது பிள்ளைகளுக்காக நம்ம எப்படி இருந்தாலும் இருக்கலாம், பிள்ளைகளுக்காக வந்துரு அப்படின்னு சொல்லி அவன் கூட்டிட்டு வந்துட்டானா என்ன. அதனால பிள்ளைகளுக்காக நம்மளை கூட்டிட்டு வந்துட்டேன் திருப்பி அப்படின்னு சொல்லி அதுலதான் அந்த பிள்ளைகளை அவங்க கொன்னதான். அது வீடியோ ஆடியோ எல்லாம் இருக்கா. போன்ல பேசினது வந்ததா? எல்லாமே இருக்கான். அப்படி பிள்ளைகளை கூட விட்டுட்டு போய் இன்னொரு இடத்துல உட்காந்துருக்க தோணுது பாருங்க. ஆமா, இப்போ ஒரு சிலர் எல்லாம் பிள்ளைன்னு தான் இருக்கா. ஆமா, அது என்னவோ தெரியல. ஏதோ அந்த பிள்ளை. ஆனா இப்பயுமே அங்க வந்து நெயில் பாலிஷ், அதாவது போலீஸ்ல வந்து தண்டனை கைதி இந்த மாதிரி கைதின்னு ஒரு இது போடுவாங்களாம். அந்த மாதிரி போடுறதுல தண்டனை கைதிகளுக்கு வந்து இப்ப இதெல்லாம் கொடுக்க கூடாது. ஒரு சில பொருட்கள்லாம் இந்த நெயில் பாலிஷ் இந்த ட்ரெஸ் பண்றது இந்த இதெல்லாம் கொடுக்க கூடாதான் தண்டனை கைதிகளுக்கு. இது வந்து இந்த பிள்ளை இன்னமும் தண்டனை இல்லாத கைதியா. 7 வருஷம் கழிச்சு தானே இவங்களுக்கு தண்டனை கொடுக்க போறாங்க. சரி. அது வரைக்கும் சும்மா தங்குற கைதி இது. அதனாலதான் இதுகளுக்கு வந்து நெயில் பாலிஷ் எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. சரி, நெயில் பாலிஷ்லாம் நம்ம எப்பவுமே போடுவோம் வீட்டில். சனி ஞாயிறு ரெஸ்ட்டில் ஹாப்பியாக இருக்கிற போது நான் நெயில் பாலிஷ் போடுறேன்னு போடுவோம். மருதாணிலாம் எப்போ வைப்போம்? ஹாப்பியாக இருக்கிற போது தானே மருதாணிலாம் வைப்போம். இப்போ அது ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு நெயில் பாலிஷ் வேணுமா? ஜெயிலுக்குள்ளேயே ஒரு வருத்தம் தான் இருக்கும். அவர் புருஷங்காரே வெள்ளிக்கிழமை தான் இந்த பிள்ளையை செத்துதான். வெள்ளிக்கிழமை இவ்வளவு நாளா அன்னைக்கு சாப்பிட்றதே இல்லையா, விரதமா இருக்காராம். அந்த பிள்ளைகளுக்கு ஆத்மா சாந்தி அடையணும்னு வெள்ளிக்கிழமை விரதமா இருக்காராம். ஆமா, அவருக்கு இருக்கிற அக்கறை அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ஒரு கால் வச்சு கூட இல்லைங்கிறேன்.
என்ன மீன் பண்ணுறீங்க? அரிசி சாம்பார் வைக்கவா என்ன வைக்க? ஏதோ ஒன்று. கத்திரிக்காய் முருங்கைக்காய் கிடக்கு, அது நேற்று முருங்கைக்காது. சரி, முருங்கைக்கே சாம்பார் இருக்கும். கடாயை அடுப்பில் வச்சுருக்கோங்க. கடாய் இல்லை, குக்கர். குக்கர். சாம்பார் வைத்தால் தான் நல்லதா? ஆமாம், வேறு என்னத்து பண்ணுறது? திடீர்னு முடிவு எடுத்துட வேண்டியதாக இருக்கு. சாம்பார் வச்சுருவீங்களா? இன்னும் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் வச்சுருவேன். இது ரெண்டும் வீட்டில் காய்ச்ச கத்திரிக்காய். இது ரெண்டும் வீட்டில் காய்ச்ச கத்திரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ விரதம் இருக்காரா? ஆமாம், வெள்ளிக்கிழமை விரதம் இருக்காராம். நிறைய இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிக்கிட்டாரா. அடுத்த கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எல்லாரும் வற்புறுத்துறாளாம். எனக்கு இனிமேல் கல்யாணமே தேவையில்லை, நான் என் குழந்தைகளை நினைச்சிட்டே வாழ்ந்துட்டு என் வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடுவேன். அவங்க அம்மா அப்பா விஜய் ஒரு பையன் தானா? விஜய்க்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு விஜய் இல்ல, இந்த இதுவா இருக்காருல்ல அபிராமி புருஷன் ஒரு பையன் தானே. அவங்க பேர பிள்ளைய எழுதிட்டோமேனா அவங்க ரொம்ப அதை விட சைடுல இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா அபிராமியோட மாமனார். சின்ன பிள்ளையா இருந்தது கஷ்டம் தானே. ஆமா, அதுக்கு வந்த பெருசா இருந்தா ஏதோ ஒரு ஆளா வருங்க. ஆமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்து இருக்கும். 10 மாதம் சுமந்து தானே பெக்குது. கொஞ்சம் கூட பாசமே இல்லை. அப்படி இருக்கா? மனசாட்சியை கலட்டி வச்சுட்டு மனசாட்சியை விட அவங்களுக்கு இந்த உறவு தான் அதிகமாக கிட்டுதுல்ல. இந்த காலத்து பிள்ளைய வேலை செய்ய யோசிக்குதுங்க. பொறுப்புன்னா ஏன் தெரியுமா இப்படி எல்லாம் பண்ணது? சுகமா இருக்கணும். நம்ம கடவுள் பூமியில கொடுத்துட்டாரு, சுகமா இருக்கணும். சுகமா இருக்கணும்னா பிள்ளைகளையும் சுகமா இது நம்ம நினைக்கல. அதெல்லாம் பொறுப்புலாம் நினைக்கல. நான் மட்டும் சுகமா இருக்கணும், நான் மட்டும் ஜவுரியமா திங்காத சுகமா இருக்கணும். அதுகளுடைய நினைப்பு. அப்புறம் என்ன பண்றது? அதான் இதோட காரணம். இது திட்டமிட்டு எல்லாம் செய்யல இந்த பிள்ளை. இந்த எண்ணம் தான் காரணம். நான் என்னை வர்த்திக்க நான் தயாரில் இல்லை. புரியுதா? கஷ்டப்பட்டு தயாரில் இல்லை இந்த காலத்து பிள்ளைய. அதான் மெயின். எல்லாத்துக்கும் ரீசன் அதே. நான் கஷ்டப்பட தயாரில் இல்லை. அந்த காலம்னா வாழ்க்கை என்ன கஷ்ட நஷ்டம் எல்லாம் எப்ப இருக்கும், எல்லாம் பார்த்தது எப்ப இருக்கணும்னு சொல்லுவாங்க. என்ன இந்த காலத்துல பிள்ளைய எதுவும் கஷ்டத்தை ஏற்படுத்திக்க தயாரில் இல்லை. திருவா சாமிக்கு இந்த இதை படையில போட்டுருவோம். ஆல்ரெடி விளக்கிட்டாங்க கைஸ். இப்போ ஃபோட்டோஸ் நிறைய இருக்க மாதிரி இருக்கும் மம்மி இல்லையா? உங்களுக்கு படப்பீட்டில் சாமி ஃபோட்டோலாம் எதுவும் தரலையா? வாங்க சிலர் சாமி கும்பிடலாம். கடவுளே சாப்பிடுங்க. பால் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாருங்க இருக்கு பால். தீப்பெட்டி இவ்வளோ தீப்பெட்டி வச்சுருக்கீங்களா? ஒரு தீப்பெட்டியில் கூட தீக்குச்சி இருக்காது தானே? இதில் 2லையும் இல்லை. அப்புறம் ஏன் அதில் போட்டுச்சிருக்கீங்க? இந்த தூக்கி போடணும். வேலை தான் எவ்வளவு இருக்குங்கிற வீட்டில் வேலை இருந்துக்கிட்டே இருக்கு. நான் இத்தனையும் உட்காராம வேலை வைக்கிறேன். வீடுன்னு சொல்கிறோம், வீட்டில் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு. வீடை சுத்தமாக வச்சுக்கிறதுனா வேலை அவ்வளோ இருக்கு. ஆமாம், ஒரு நாளைக்கு ஒரு செல்ஃப் எடுத்து கூட்டணும். ஆமாம், அப்படி கூட்டினா தான் கூட்ட முடியும் போல். வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்னா டெய்லி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் க்ளீன் பண்ணலாம். இதில் ஆஃபீஸ் வேலைக்கு வேறு போகிறது வேறு. எப்பா அவங்களே எல்லா நாளும் வச்சிட்றாங்க வேலை. ஆமாம், ஆஃபீஸ்லேயும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் லீவ் விடுறாங்க. ஆமாம், என்னைக்காவது ஒரு நாள் சனிக்கிழமை லீவ் விடுறாங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை லீவுக்கு இன்னைக்கு இந்த வாட்டி சனிக்கிழமை வச்சுட்டாங்க. அப்பா என்ன கிரேட். அடுத்த வாரம் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் லீவு. சரி, குக்கர் மூடணும். குக்கருக்கு மூடி இது டயர் வந்துச்சா மம்மி? இன்னைக்கு என்னென்ன மம்மி சமைக்கலான்னு இருக்கீங்க? இந்த முருங்கை கத்திரிக்காய் சாம்பார் இருக்கும். ஓகே. அப்புறம் முட்டை வேணா போட்டு அவிச்சுட்டு ஒரு வழியாக முட்டை சாதமே காலையிலைக்கும் மதியத்துக்கும் போட்டுக்கலாம்ல மம்மி? முட்டை சாதமா? அதை போட்டு அதை பண்ணி விட்டுருக்கலாம்ல. அது கொஞ்சம் சத்து வேற. காலையிலைக்கு மதியத்துக்கு 2க்கும் ஒன்றாச்சுல்ல. முட்டை சாதத்தை கிண்டி வச்சிருவா. அப்படி பண்ணிடலாம்ல காலையிலைக்கு மதியத்துக்கு 2க்குமே.
அப்போ அந்த மாதிரி பருப்பு போட்டுனே அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துருக்கலாம்ல. இல்லைன்னா இன்னொன்று பண்ணுங்கள், சமைச்சு வைங்க. சாயந்தரம் நைட்டுக்கு பருப்பு குழம்பு வச்சுக்குவோம். இப்போ முட்டை சாதத்தை போட்டு விட்ருங்க. காலையிலைக்கு மதியத்துக்கு ரெண்டுக்கும் ஒரு சாதம், ஒரு கிரேவி மாதிரி முட்டை. அது சத்து வேற சரியா போயிடும், பசியும் இருக்காது. அப்படி போட்டுடலாம்ல, வேலை மிச்சம். இம்மிடியேட்டாக சர்வ் வைக்கிறதுனா அந்த மாதிரி இருக்கேன் மம்மி. லெமன் சாதம்லாம் இம்மிடியேட்டாக போட்டுடலாம் மம்மி. லெமன் சாதம் போட்டுடலாம். இம்மிடியேட்டாக போட்டுடலாம். லெமன் சாதம், புளி சாதம். புளி சாதம் போடுறது கஷ்டம். சாதம் போட்டுடலாம். லெமன், புளி, வேற என்னமே போய் போடலாம் சாதத்தில்? லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம். தக்காளி சாதம் ஈஸியா? இல்ல, தக்காளி தூண்டு தான் இருக்கு, கொஞ்சம் தான் இருக்கு. வேற என்ன சாதம் போடலாம்? தேங்காய் சாதம் போடலாமா? தேங்காய் இல்ல. தேங்காய் சாதம் போடலாம், ஈஸியா போட்டுடலாமா? அதெல்லாம் தேங்காய் திருகிட்டு வதக்கி விட்டு சாதத்தை வடிச்சு கொட்டா முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் முட்டை சாதமும் ஈஸி. முட்டை சாதமும் ஈஸி. முட்டையை கிண்டி விட்டு சாதத்தை போட்டதில்ல, இது விட்டா போதும். முட்டை சாதம். அப்புறம் வேற என்ன சாதம் கஷ்டம்? இடியப்பம் வைக்கிறது கஷ்டமா? ஆமா, இடியப்பம் வைக்கலாம். இடியப்பம் வைக்கிறது கஷ்டம். சப்பாத்தி மாவு போடுறது கஷ்டமா? சப்பாத்தி கஷ்டம் தான். சப்பாத்தி தேய்க்கணும்ல. பிரியாணி கஷ்டமா? பிரியாணிலாம் சிரமம் தான் கொஞ்சம். அவர் நல்லா தான் இருக்காரா அபிராமி கணவர்? அவர் தானே. நம்ம என்ன ஆச்சுன்னே தெரியல, தகவலே சொல்ல மாட்டோம்ட்டாங்க. ஆமா. டீ போட்டுட்ருக்கோங்க. வலிக்கு நம்ம டீ தூள் ஆட் பண்ணியிருக்காங்க. டீ தூள் இப்போ நாட்டு சக்கரை தானே இதுவா மம்மி? டீ தூளா? புரியல. டீ தூள் என்ன போட்டிருக்கீங்க? டீ தூள் இல்லை, ஜீனி வந்து நாட்டு சக்கரையா இல்லை உனக்கு? காலையில எப்பவுமே நாட்டு சக்கரை தான் போடுவேன். அது ஏன்? காலையில எதுவுமே ஃபர்ஸ்ட் எம்டி ஸ்டமக்ல நல்லதா கொடுக்கணும் வயிற்றுக்கு. இந்த கண்டது கடியதெல்லாம் கொடுக்க கூடாது. ஒயிட் சுகர் எம்டியா இருக்குல்ல, ஒயிட் சுகர் கெடுதியா? ஆமா, ஒயிட் சுகர் கெமிக்கல் சேருது இல்ல. அந்த காலத்துல வந்து பணக்காரதே ஒயிட் சுகர் வச்சிருப்பாங்க. நாங்க சின்ன வயசா இருக்கையில அப்ப காப்பி எல்லாம் எங்களுக்கு எல்லாம் வர காப்பி வெள்ளத்தை போட்டுதான் கொடுப்பாங்க. என்ன இப்ப வந்து நேர மாறி போச்சு. இப்ப பணக்கார வெள்ளம் வச்சிருக்காங்க, இல்லாதவங்க தான் தீனி வச்சிருக்காங்க. நேரம் மாறி போச்சு பாரு. அப்ப அதோட ரேட் வந்து குறைஞ்சுக்கிட்டே இருந்துச்சா? இதோட ரேட் வந்து கூட்டிகிட்டே போயிடுச்சு. ஆமா. காலம் அப்படியே ஒரு மாற்றம். ஒரு வயசுல பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைகளாம் அதிகமா இருக்குங்க. ஒரு வயசுல பாத்தீங்கன்னா பயல்களா அதிகமா இருப்பாங்க. எல்லாமே காலத்தின் மாற்றமா? அந்தந்த ஜெனரேஷன் சொல்றாங்கல்ல. அந்த காலத்துல சீனி போட்டு குடிக்கிறவங்க பணக்கார, வெல்லம் போட்டு குடிக்கிறவங்க வசதி இல்லாதவங்க. வெல்லம், கருப்பட்டி, அது இதுன்னு போட்டு குடிக்கிறாங்க. இப்ப வந்து வெல்லம் போட்டு குடிக்கிறவங்க பணக்கார, சீனி போட்டு குடிக்கிறவங்க இல்லாதவங்க. அப்படி மாதிரி போச்சு இப்ப ட்ரெண்டிங். இந்த இஞ்சி டீ, கிரீன் டீலாம் சொல்றாங்க, அதெல்லாம் காலையில குடிக்கலாமா? இஞ்சி டீ அல்சர் இல்லாதவங்க குடிக்கலாம், அல்சர் இருக்கவங்க குடிக்கலாம். அதை டெய்லி குடிக்கலாமா? இஞ்சி வந்து கெடுது இல்லையா டெய்லி குடிச்சா? இஞ்சி டீ டெய்லி குடிக்கலாமா? டெய்லி அல்சர் இல்லாதவங்க குடிக்கலாம். அல்சர் இருக்கவங்களுக்கு தான் அல்சரை மேற்கொண்டு தூக்கி விட்டுரும். நான் அதனால இஞ்சி டீ ரொம்ப ட்ரை பண்றதுல இருந்து உனக்கு டீ. ஃப்ரெண்ட்ஸ் டீ போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சுக்கு மல்லி காப்பி, மல்லி டீ இவனுக்கு இது. நான் அப்புறம் தான் இந்த டீ போடுவேன். பால் டீயா? சரிவா, டீயை குடிச்சிட்டு வந்துடலாமா? இது குக்கர்ல ஏற்றிருக்கீங்க. குக்கர்ல கத்திரிக்காய், இது தக்காளி, வெங்காயம் நறுக்கி போட்டு சாம்பார் வச்சுக்கிட்டு. பிரேக்ஃபாஸ்ட் மம்மி? அது ரெண்டுக்குமே அந்த ரைஸ் இது தோசை ஊற்றணும். ஓகே. இது சாதம் வந்துட்டு இருக்கா? தோசை ஊற்றணும். உனக்கு 2 தோசை ஈஸியா ஊற்றிடுவேன். உனக்கு முட்டை சாதம் வைக்கிறேன், சாம்பார் வச்சு வைக்கிறேன், நைட்டுக்கு தொட்டுக்கலாம். ஓகே.